வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. நம்ம தமிழோட அம்மா 25 வருஷம் கழித்து ஜெகதாம்பாள் வீட்டில் தங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு ஆசையாக வந்து சமைச்சு சமைச்சு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஜெகதாம்பாள். சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க. ஜெகதாம்பாள் தமிழரசி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இனிமேட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போதே, இல்லை மேடம், நாங்கள் யாரும் வரலை, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், இப்போ அம்மா மட்டும் அப்புறம் இங்கே தனியாக இருக்கிற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தமிழரசி உடனே அங்கே ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கி ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக நம்ம ஜெகதாம்பாள் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொருளெல்லாம் வந்து பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, நம்ம தமிழ் மட்டும் வேக வேகமாக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணட்டும்? சரிம்மா, அவங்க சொல்கிறதும் கரெக்டான முடிவு தான். அந்த ஆளுங்களால் நம்ம குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல. அம்மா தயவு செஞ்சு நீ அந்த வீட்டில் மறைஞ்சுதாம்மா இருக்கணும். உனக்கு ஓகேவாம்மா? ஏன்னா உன்னை எல்லாருக்குமே வந்து தெரியும், முத்தம்மா மட்டும்தான் சமாளிப்பாங்க, பாக்கி இருக்கிற யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சமாளிக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா போகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தமிழரசியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயாராணி மட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வரலான்னு பின்பக்கம் காம்பவுண்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜெயாராணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரப்போ நம்ம ஜெயாராணியோட ஃப்ரெண்டை தான் அழைச்சிட்டு வராங்க. இதுதான் வீடு, நீங்கள் இங்கே தங்கிக்கங்க, ஒரு 4 ரூம் வந்து கொடுக்குறேன், அந்த 4 ரூமில் நீங்கள் ஃபேமிலியாக இங்கே வந்து தங்கிக்கலாம். என்னது 4 ரூமா? நாங்களாம் ஒரு ரூம்லேயே தங்கிப்போங்கிற மாதிரி ஜெயராணியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வந்து தங்கிக்கலாம், இனிமேட் இது உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் நாங்கள் தங்குறோங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கங்கன்னு நம்ம ஜெகதாம்பாள் பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க. உங்கள் பெருந்தன்மை யாருக்கு வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லும்போது, எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழரசி. சரி வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொன்னோன்னே நம்ம மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. கடைசியில் இவளை வீட்டை விட்டு எப்போ துரத்துவேன்னு தெரியாமல் இருந்தேன், இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கூட்டிகிட்டு வந்தாச்சா, இது வீடா இல்லை என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வர வர இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் தங்கணுன்னே தெரியாமல் போயிடுச்சு. நான் போய் இதை அத்தைக்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் என் கண்ணம் பழுக்கிற அளவுக்கு கண்ணத்திலே பலார் பலார்னு அடிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீனா அமுதா வந்து கேட்குறாங்க, ஏண்டி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அண்ணி நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் ஜெகதாம்பாள் முன்னாடி நிற்க முடியுமா? இப்போ அவங்க முன்னாடி போனால் நீங்கள் கேட்டுட்டு வாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரி வராது, அதே மாதிரி தானே நானும் யோசிக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி தமிழரசி தேனுக்கும் இசைவாணிக்கும் வீட்டை ஃபுல்லாக சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ தான் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மீனா வந்து நக்கல் அடித்து கேட்குறாங்க, இன்னும் உன்னோட சொந்த பந்தம் யாரும் இருக்காங்களாம்மா ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இசைவாணி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னது இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ இந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப தேனை வந்து கேட்ட உடனே, என்ன நம்மளை வந்து கண்ணாபண்ணான்னு திட்டுறாங்க, இது நம்மளோட பாட்டி வீடாச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லா உரிமையும் இருக்குன்னு வந்த உடனே மீனா கிட்ட வந்து வம்பளுக்குறாங்க. நம்ம தேனு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம். அவள் ஏதோ உரிமையில் பேசிட்டா மேடம், எந்த உரிமை இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கலாம்ல, ஓசியில் தங்குறதுக்கு இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெகதாம்பாள் கிட்ட பேசிக்கங்க, நான் ஒன்றும் என் குடும்பத்தை வந்து அழைச்சிட்டு வரல, ஆகுனா இதை சொல்லி சொல்லி நம்மளை வந்து அணைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீனா மட்டும் கோச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சிபிக்கு வந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் இங்கே வந்துட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுதான் உங்கள் வீடா? ஆமாம், இதுதான் எங்கள் பாட்டியோட வீடு. ஆமாம், என் பாட்டி கூட இங்கே தான் இருக்காங்கங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம தேனு. அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அம்மாவை எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி பின்பக்கமாக காம்பவுண்டுக்கு பக்கத்தில் வந்து போகிறாங்க. போயிட்டு அம்மா வாமான்னு சொல்லி காம்பவுண்டு கதவை திறந்தோன்னே அவங்க மாட்டுக்கு வராங்க முக்காடை போட்டுக்கிட்டு. அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரூமில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. அக்கா இதெல்லாம் என்னக்கா, நம்ம வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம், ஏண்டி அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி, நீ தான் வாங்கக்கூடாதவங்கள்ட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மாட்ட போகிறோம், அதுதான் எனக்கு பயமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து ஜெயராணிங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், சரிங்களா? அம்மா இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. தேனு வெளியில் வந்து பார்த்தா இவங்கள தான் அம்மான்னு கூப்பிடணும், பழக்கத்தில் அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, தமிழ் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குமா, அதை நிறைவேற்றுவியா?
அம்மா உன்னோட ஆசையெல்லாம் நியாயமாக தான் இருக்கும் சொல்லுமா கேட்போங்கிற மாதிரி சொன்னோன்னே கிச்சனில் நான் எங்கள் அம்மாவுக்கு சமைச்சு தரணும் நைட்டு வரப்போ அவங்களுக்கு பிடிச்ச தோசையும் சின்ன வெங்காய சாம்பாரும் செஞ்சு கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணுன்னு நிறைவேற்றுவியா அம்மா நீ கிச்சனுக்கு வரணுன்னா மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கணுமா வீட்டில் இருக்கிற அமுதாக்கு கணேசனுக்கு அதுக்கப்புறம் மீனாக்கு எல்லாருக்கும் உன்னை முன்னாடியே வந்து தெரியும் நீ இந்த வீட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலம்மா ஆல்ரெடி உன்னோட ஃபோட்டோவை ஹாலில் மாட்டினதுக்கே இங்கே என்ன தெரியுமா பிரச்சனையாச்சு அக்கா அதெல்லாம் வேறு ட்ரை பண்ணி பார்த்தியா ஆமாம் பாட்டி வந்து கண்டா அப்படின்னான்னு வந்து திட்டாங்க எப்போம்மா நம்ம குடும்பத்துக்கும் பாட்டி குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது இந்த வீட்டில் நம்ம உரிமையாக வந்து இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது தேனு ஆல்ரெடி நீ என்னோட தங்கச்சியாக இருக்கும்போதே நீ அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்க நீ ஜெகதாம்பாலோட பேத்திங்கிற விஷயத்தெல்லாம் நீ ஆபத்து கொண்டு வராத தேனு நீ வாங்குற கடனுக்கெல்லாம் என்னால் பொறுப்பாக முடியாதுங்கிற மாதிரி செம காமெடியாக பேசுகிறப்ப என்னம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஏண்டி ஆமாண்டி அவன் 30,000 ரூபா சம்பாதிக்கும் போதே நீ இந்த செலவு பண்ணுறியே நீ ஜெகதாம்பால பேத்தின்னு நினச்சேன்னா எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுவ ஆமாம் செலவு பண்ணுறது தானே காசு இருக்குது அப்புறமேட்டுக்கு தெரிய போகுதில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் ஒத்து மொத்தத்தையும் வந்து வாங்கிடலாங்கிற மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க இவ வாங்கினாலும் வாங்குவா அப்படின்னு சொல்லும்போது ஜெகதாம்பால் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கிச்சனுக்கு வந்து போங்க முக்காடு போட்டுட்டு போங்கன்னு சொன்னோன்னே அப்படியே முக்காடு போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க யார் இவங்க இவங்க ஏன் முக்காடு போட்டுட்டு போகிறாங்க இல்லை இவங்க சமைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் ஒரு நாளாவது சமைச்சு கொடுக்கட்டுமே அண்ணி சமைக்கட்டும் அண்ணி ஒரு நாளாவது சமைக்கக்கூடாது டெய்லியுமே இவங்க தான் சமைக்கணும் இங்கே வீட்டில் அவங்க வேலைக்காரங்களாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி அமுதா வந்து சொன்னோன்னே சரி சரி சமைங்கன்னு சொல்லி அந்த இடத்துல முத்தமாக வந்து பார்க்குறாங்க 25 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த வீட்டுக்கு திருப்பி வந்திருக்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்தம்மா எங்கள் அம்மாவுக்காக பிடிச்ச சமையல்லாம் சமைக்க போகிறேன்னு சொல்லி நெய் தோசையும் சின்ன வெங்காய சாம்பாரும் வந்து சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிச்சனில் என்ன மனமா இவ்வளோ ருசியாக வாசனை வந்துக்கிட்டு இருக்கு அதுவும் சின்ன வெங்காய சாம்பாரா எனக்கு ரொம்பவே பிடிக்குமாச்சே அப்படின்னு சொல்லும்போது எப்படிம்மா நீங்கள் கிச்சனுக்கே போகல ஆனால் சின்ன வெங்காய சாம்பார்னு சொல்கிறீங்க எனக்கு பிடிச்ச விஷயத்த யார் எப்போ சமைச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிச்சன்லேருந்து சாப்பாடு வந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டா சமைக்கிறவங்க அம்மாவை நான் பார்த்து நன்றி சொல்லணும் அதெல்லாம் இல்லை முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே டக்குன்னு தமிழரசி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அப்படியே அந்த நெய் தோசையை சாப்பிட்றாங்க நம்ம ஜெகதாம்பால் சின்ன வெங்காயத்தோடு சேர்ந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே வாவ் இதை பார்க்குறதுக்கு ஏன் சமையல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம்மா இது எல்லாம் உங்கள் கைப்பக்குவம் தான் அதனால தானே எங்கள் அம்மா சூப்பராக சமைக்கிறாங்க என்ன சொல்கிறா தேனு ஒன்றும் புரியல உங்கள் கைப்பக்குவம் மாதிரியே எங்கள் அம்மாவும் சேர்ந்து சமைக்கிறாங்க அதிசயமா இல்லையா அப்படின்னு கேட்க வந்தா அதுக்குள்ளே அவன் மறந்துட்டா அப்படின்னு சொல்லி தேன் கையை பிடிச்சி வந்து கிள்றாங்க தேன் வந்து க்யூட்டாக அழகாக வந்து கத்துறாங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன ஆச்சு இவ கத்துறா வர இவ உளறிக்கிட்டே இருக்கா சாப்பிட்றப்ப சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும்னு சொன்னோன்னே இசைவாணிக்கும் அப்படியே தேன் வந்து ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்றாங்க நான் போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது நம்ம தமிழரசிக்கு எல்லாத்தையும் தூரத்துலேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஜெயாராணி 25 வருஷம் கழித்து உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு என் கைப்பக்குவம் மாதிரியே தெரியுதா சூப்பர் சூப்பர் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது தானம்மா ஒத்துமொத்த சமையலையும் அதை எப்படிம்மா நான் இன்னமும் மறப்பேன் எங்கள் அம்மாவுக்கு நான் சமைச்சு கொடுக்கறது நீங்களே உங்கள் கையால் சாப்பிட்ற மாதிரி தானம்மா இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஜெயாராணி தமிழரசி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்